நண்பா, வெல்கம் டு அவர் சுப்ரா மெமரியல் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்ஸ்அப்போட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுவோம், ஃபோட்டோ அனுப்புவோம், வீடியோ அனுப்புவோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்ஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய குரூப்ஸ், இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் வர ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து எனக்கு கேலரியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம், ஆனால் கேலரிக்கு வராது நண்பா. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போது பேக் பட்டன் அடித்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாரோட மெசேஜ் உங்கள் கேலரிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ சார் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா கான்டாக்ட்லையுமே எஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ நான் நோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இவங்க அனுப்புகிற எந்த மெசேஜும் சரி, எந்த ஃபோட்டோவும், எந்த வீடியோவும் உங்கள் கேலரிக்கு சென்ட் ஆகாது நண்பா. இது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ செகண்ட் ட்ரிக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஹோலாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க, தமிழ் ஒரு குரூப், இங்கிலீஷ் ஒரு குரூப், அந்த மாதிரி ஆரம்பிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வைக்கிறேன் அப்படின்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி இப்படி காமிக்கும் நண்பா. ஸோ நீங்கள் டிக் கொடுத்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அலோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வேணுமோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செட் பண்ணிட்டேன், இங்கே செட் ஆயிடுச்சு நண்பா. ஸோ தமிழ் குரூப்புக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மெசேஜ் வரும்போது உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும். ஓகே, தமிழ் குரூப்பில் இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இது செகண்ட் ட்ரிக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நண்பா. ஸோ கால்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ குரூப்பாக பண்ணி பேசினா சூப்பராக இருக்கும்ல வீடியோ கால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஏற்றிலாம் கூட கால் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது. வாட்ஸ்அப்லேயே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி நியூ குரூப் கால் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி 8 பேத்துக்கு மேக்ஸிமம் நீங்கள் பேசலாம் நண்பா. ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ கால் போடணும்னாலும் போட்டுக்கலாம், வீடியோ கால் போடணும்னாலும் போட்டுக்கலாம் நண்பா. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா சேட்ஸ் தீம் செலக்ட் பண்ணி டார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டார்க் க்ரீனாக மாறிடும். ஸோ இல்லைப்பா நான் முன்னாடியே வாட்ஸ்அப் வச்சுருந்தேன் அதனால எனக்கு இந்த மாதிரிலாம் மாறாது அப்படிலாம் சொல்லி நினைக்காதீங்க. இந்த அப்டேட் எப்போயோ வந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வால்பேப்பரை எந்த கலரில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பிளாக் கலருக்கு பிளாக்கே சூப்பராக இருக்கும்பா, இல்லை பிளாக் கலர் போட்டு இந்த கலர் டச் பண்ணி சேட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ தீம் பாருங்கள், பின்னாடி மாசாக இருக்குது. யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னாலுமே உங்கள் ஃபோனை பார்க்கும்போது செம கெத்தாக இருக்கும் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்க்காத மாதிரி காட்டணும். எப்படி நம்ம வந்து பார்த்துருக்கோம், கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்த மாதிரி தானே காமிக்கும். நம்ம ஜஸ்ட் நவ் போட்டோம்னா ஜஸ்ட் நவ்லேயே அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு காட்டும், ஆனால் நம்ம பார்க்குறது அவங்களுக்கு காட்டாது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நண்பா. ஸோ ஸ்டேட்டஸ் பார் போயிட்டு நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அக்கௌண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்படி போய் அவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பார்த்த மாதிரியே காட்டாது நண்பா.